ஒரு மனிதனுக்கு எந்த செயலை செய்தாலுமே அந்த செயலுக்கு உண்டான பலன் சீக்கிரமாக கிடைக்கணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு, இன்க்ளூடிங் என்னோட சேர்த்து முதற்கொண்டு. இந்த லக்னம் சரியாக இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் நினைப்பதை அடைய முடியுமா முடியாதாங்கிறது அங்கே டிசைட் ஆகிடும். நம்ம பிறந்ததே ஒரு பிராப்தகரமாக இருந்தாலும் கூட, கர்ம பிறப்பாக இருந்தாலும் கூட, நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும் பொழுது அந்த கர்மத்தை மேன்மைப்படுத்த முடியும்னு சொல்லலாம். ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை வெற்றி அடைவதற்கு திரிகோணஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய லக்னத்திலேருந்து 1, 5, 9 பார்த்துவோம். யார் எந்த ஜாதகமாக வேணா இருக்கணும். இந்த ஸ்தானங்கள் தான் ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் கொண்டு வந்து கொடுக்கறது. அப்பா அம்மா எந்த ஒரு குடும்பத்தில் சிறப்பாக இல்லையோ அவர்கள் வம்சத்தில் எல்லா குழந்தைங்களும் பாருங்கள் ஏதோ ஒரு வகையில் கட்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. என் கூட வரவெல்லாம் முன்னேறிட்டான் சார், நான் இன்னும் அப்படி தான் சார். இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா லக்னத்தில் குரு இருக்கிறவனா சொல்லிடலாம். லக்னத்தில் குரு இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா சுத்த மனது, பால் மனம், யாரையும் கெடுக்க மாட்டாங்க. ஆனால் மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னா ஒன்றுமில்லாத ஆள்வே ஏமாந்து. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா எல்லாம் பெரிய லெவலில் வந்துடும், பெரிய லெவலில் கோடீஸ்வரலாம் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு கோயிலும் உருவாக்கப்பட்டவை அல்ல. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம், ஆன்மீகம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுகிறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு ராஜேஷ் ஐயர் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு என்னுடைய ஸ்ரீ மூகாம்பிகை குபேரபீடத்தின் சார்பாக அன்போடு அரவணைக்கிறேன். இன்றைக்கி நம்ம நேயர்களுக்காக என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமுமே பண்ணுவாங்க. ஒரு ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கனாலும் சரி, ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அதை எல்லாமே முழு மனதோடு பண்ணுறாங்க. ஆனால் அதற்குண்டான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ ஒரு வேலையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு ஒர்க், ஜாப் இல்லைனா ஒரு கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஏன் எனக்கு மட்டும் அது கிடைக்க மாட்டேங்குது, அந்த நல்ல பலன்கள் எனக்கு மட்டும் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புவாங்க. ஸோ இதுக்கு ஜாதக அமைப்பு தான் காரணமா அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் ஜாதக அமைப்பில் இருக்கும்? ஸோ அதை எப்படி சரி பண்ணிக்கிறது, இதை பற்றி கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு. ரொம்ப அருமையான கேள்வி. பொதுவாக ஒரு மனிதனுக்கு எந்த செயலை செய்தாலுமே அந்த செயலுக்கு உண்டான பலன் சீக்கிரமாக கிடைக்கணுங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு, இன்க்ளூடிங் என்னோட சேர்த்து முதற்கொண்டு. அப்போ ஒரு மனிதனுமே ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பூமியில் ஜனனம்ங்கிறது வருது. அப்போ அந்த ஜனனத்தில் மிக முக்கியமானது சொல்லப்படக்கூடியது லக்னம்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஜென்மத்தில் நீ என்ன அனுபவிக்க போகிறன்னு சொல்ல போகிறது தான் பிராப்தகர்மான்னு சொல்கிறோம். பிராப்தகர்மானா நீ என்ன அனுபவிக்க போகிற, நீ என்ன செய்ய போகிறேங்கிறதுக்கு பேர் தான் பிராப்தகர்மா, அதான் லக்னம்னு சொல்கிறோம். இந்த லக்னம் சரியாக இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் நினைப்பதை அடைய முடியுமா முடியாதாங்கிறது அங்கே டிசைட் ஆகிடும். மேக்ஸிமம் 70% டிசைட் ஆகிடும் அங்கே. இன்னும் இந்த லக்னம்ங்கிறது தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆத்மாவை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீ நினைக்கிறது, உன்னுடைய உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது லக்னம் தான். அதனால தான் பெரியவங்க சொன்னது சிந்தனைகள் பாசிட்டிவாக இருக்குன்னு சொன்னது. நம்ம பிறந்ததே ஒரு பிராப்தகரமாக இருந்தாலும் கூட, கர்ம பிறப்பாக இருந்தாலும் கூட, நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கும் பொழுது அந்த கர்மத்தை மேன்மைப்படுத்த முடியும்னு சொல்கிறோம். அதனால தான் பிராப்தகர்மா ரொம்ப மிக முக்கியம்னு சொல்கிறோம். அடுத்தது நீங்கள் கேட்ட கேள்வி, எனக்கு சீக்கிரமாக நடக்கலை, எல்லாமே டிலே ஆகி போயிட்டுருக்கு, என்ன காரணத்தால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை வெற்றி அடைவதற்கு திரிகோணஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய லக்னத்திலேருந்து 1, 5, 9 பார்த்துவோம். யார் எந்த ஜாதகமாக வேணா இருக்கட்டும், 1, 5, 9 இந்த ஸ்தானங்கள் தான் ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கொண்டு வந்து கொடுக்கறது. அப்படின்னா என்ன, காசு இருந்தால் எல்லா விஷயத்தையும் செஞ்சுக்குவாங்க மனிதர். இவ்வளோதான் விஷயம், இதில் தான் இதற்குள்ளே அந்த ஜாதகத்தை அடைக்கிடலாம். காசு இருந்தால் நான் எல்லா விஷயம் செஞ்சுக்குவேன் சார், யாருடைய சப்போர்ட் எனக்கு தேவையில்லை, எந்த பொருளும் வாங்கிக்கலாம், எந்த வீடும் கட்டிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு மனிதன் செய்யக்கூடிய விஷயத்துக்கு தடையாக இருக்கிறது பணம் தான், போட்ட பணத்தை எடுக்கிறதும் தடை தான். இது 2 பிரச்சனை தான். அப்போ அந்த 1, 5, 9ங்கிறது திரிகோணஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இடம். அப்போ உனக்கு பணம் ஃப்ளூக்வெண்ட்டாக வருமா வராதாங்கிறது 2ஆம் இடம்னு சொல்லப்படக்கூடிய தனக்குடும்ப வாக்கத்தை சொல்லிடலாம். அடுத்தது 5ஆம் இடம். எப்படி நான் உங்களுக்கு பிராப்தகரமாக லக்னம்னு சொல்லணும், இந்த 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம். அப்போ நீ இந்த லக்னத்தில், இந்த ஊரில் இந்த தாய் தகப்பனுக்கு நீ பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன்னுடைய பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும். 5 அப்போ 5 சுத்தமாக இருந்தால்தான் நீ நல்லா இருப்ப. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா எந்த ஒரு குடும்பத்தில் சிறப்பாக இல்லையோ அவர்கள் வம்சத்தில் எல்லா குழந்தைங்களும் பாருங்கள் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ப்ராக்டிக்கலாக நிறைய ஜாதகங்களை பார்த்து நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா ஒரு மனிதன் பிறக்கும்போது அவனுக்கு எதுவுமே தெரியாது. அப்போ ஏதோ ஒரு தாய் தந்தையருக்கு ஏதோ ஒரு ஊரில், ஏதோ ஒரு ஜாதியில், ஏதோ ஒரு குலத்தில், கோத்திரத்தில் பிறந்து வரான். அப்போ அவன் என்ன அனுபவிக்க போகிறாங்கிறத முடிவு பண்ணுறது யாருன்னா அவருடைய தாய் தந்தையர்கள் தான். அதனால தான் மிக முக்கியமாக நீ எங்கிருந்து வந்தாலுமே அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த 5ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல பாப கிரகங்கள் உட்காரக்கூடாது. அந்த பாப கிரகங்கள்லாம் சனி, ராகு, கேதுங்கிறது உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் உட்காந்தாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களுடைய ஜாதகத்தை எடுக்கும்போது தெரிஞ்சு போயிடும். மேக்ஸிமம் எல்லா ஜாதகத்தையும் நான் அவாய்ட் பண்ணுற ஒரே ரீசன், 5ஆம் இடத்தில் பாபகிரகங்கள் தான் நான் ஜாதகத்தை அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா அவங்க பூர்வ புண்ணியத்தை பேசினா அந்த கர்மா எனக்கு ஜாதகம் அதிகமாக வரும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த 5க்கு தொடர்பு பண்ணது லக்னம். அப்பா அம்மா இல்லாமல் அந்த லக்னம் கிடையாது.
அப்போ 5ங்கிறது தாத்தா பாட்டி அவருடைய அப்பா அம்மா எல்லாத்தையுமே அந்த பூர்வ புண்ணியத்தை வச்சு சொல்லலாம். டிஎன்ஏங்கிறது அங்கே தான் கனெக்ட் ஆகுது. அப்போ அந்த 5ஆம் இடத்தில் நல்ல சுபக்கிரகங்கள் இருந்தால் வாக்கு நிறைய வரும், நிறைய பேசலாம். பாபகிரகங்கள் இருந்துச்சுன்னா ஜாஸ்தி பேச மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல புத்திர தோஷம் இருக்கும், கருவை கழிச்சிருப்பாங்க, கொலைபாதகங்கள் செஞ்சுருப்பாங்க, சொத்தை ஏமாற்றிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு ஒரு கிரகத்தை சார்ந்தது. அப்போ 5இல் ராகு இருந்தால் கருக்கலைப்பு நடந்திருக்கும். 5இல் சனி இருந்தால் நிறைய நபர்களிடம் கூலியை வேலைக்கு வாங்கிட்டு கூலியை கொடுக்காம இருந்திருப்பாங்க, ஏமாற்றிருப்பாங்க. 5இல் வந்து புதன் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருடைய உறவுமுறைகளோட சண்டை வாங்கி நிறைய இது பண்ணியிருப்பாங்க. இதில் சுபமும் இருக்குது, பாபமும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. அப்போ 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து தான் இந்த பலன்கள். அப்போ புதன் இருந்தால் அந்த ஒரு விஷயம் நடக்கும், செவ்வாய் இருந்தால் தோஷம். அப்போ அந்த தோஷம் இருந்தால் எந்த மாதிரி தோஷமாக இருக்குது? சுபத்துவத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் சுப பலனும் அந்த 5ஆம் இடம் என்பது. அதே 5ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாவம் இடத்துல, அதாவது 8லேருந்து 5ஆம் இடத்துல பாபகிரகங்கள் வந்துச்சா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும். அப்போ 5ஆம் இடத்தில் கேது இருக்கக்கூடாது, 5ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடாது, 5ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடாது. அது சனி செவ்வாய் இருந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனை. அப்போ இதெல்லாம் சேரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த லக்னமானது நல்லா இருக்கா இல்லையாங்கிறது இங்கே 80% பலன் எடுத்துடலாம். அப்போ அவங்கள்ட்ட அந்த கொஸ்டினை கேட்கும்போதே அவங்களே சொல்லிடுறாங்க, உன் வம்சத்தில் இந்த மாதிரி நடந்துச்சா, உன் தாத்தா பாட்டி இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்களா, உன் வம்சத்தில் சண்டை நடந்துச்சா, பாகப்பிரிவுகள் நடந்துச்சா, அப்பா அம்மா கூட ஒட்டிருக்க உறவில் இருக்காங்களா, எல்லாமே இங்கிருந்து தான் அந்த 12க்கும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த இடத்துல நம்ம உட்காந்துருக்கோம், இப்போ இந்த காற்று ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு வந்து ஆக்சிஜனுங்கிறது எங்கேருந்து போகுது அப்படின்னா 5லேருந்து தான் போகுது. ஒரு ஜாதகம் ஏன் நிறைய பேருக்கு இந்த பலன்களை ப்ராப்பராக போகிறதில்ல அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது, என்னுடைய ஆய்வுகளை நான் பார்க்கும்போது இந்த ஜாதகர் ஏன் நல்லா இல்லை, வீடு இருக்குது, வண்டி இருக்குது, குழந்தைகள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, ஆனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன ஒரு இறுக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது, பேச முடியல, ஒரு அந்யோன்யம் இருக்க முடியல. இது எங்கேருந்து பிரச்சனை நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த 5ஆம் இடம் வந்து நல்லா இல்லாமல் இருக்கிறதுனால எல்லாமே இருக்குது அவனை சுற்றி, வண்டி வாகனம்லேருந்து குழந்தைகள்லேருந்து எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட இவன் அசோசியேட் ஆகிறதில்ல. இவங்க கேட்கும்போது இவர் இருக்கிறதில்ல, இவர் இருக்கும்போது அவங்க வந்து செட் ஆகிறதில்ல. ஏதோ ஒரு பிரிவினை, ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த 5ஆம் இடம் சுத்தமாக இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் மேன்மைகள் கிடந்து கொண்டே இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஏழையாக பிறக்கிறதோ, நீங்கள் வந்து பணக்காரனாக பிறக்கிறதோ முக்கியம் இல்லை, முதல்ல நல்ல அப்பா அம்மாவுக்கு நான் குழந்தையாக பிறக்கணுங்கிறது தான் சொல்கிறாங்க. அப்போது அந்த அப்பா அம்மாங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டால் அவங்க தான் முன்ஜென்ம கோத்திரத்தினுடைய டிஎன்ஏ. அப்போது நீங்கள் நல்லா இருக்கீங்களாங்கிறது யாரை வச்சு கண்டுபிடிக்கலாம்? உங்கள் அப்பா அம்மா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்தாவே அவங்க தாத்தா, அவங்க பாட்டி, அவங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ அந்த ஜாதகம் வந்து ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம் 5ஆம் இடம் 1, அதுக்கப்புறம் 5, அடுத்தது மிக முக்கியமானது வந்து 11. அப்போ ஒரு மனுஷன் வேலை செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கணும். ஆதாயம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அவன் செய்ய போகிறதில்ல. கடை திறக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணட்டும், எது வேணாலும் சொல்லக்கூடியது 11ஆம் இடம் லாபஸ்தானம். இது ஒரு லக்னத்துக்குமே சாதகம் பாதகம்னு இருக்குது. சரராசி, ஸ்திரராசி அப்படின்னு சொல்லி சாதக பாதகம் இருக்குது. நான் ஜென்ரலாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். 11ல் சுபகிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 11ல் சந்திரன் இருந்தானா உங்களுக்கு லாபம் 10 நாளைக்கு ஒரு தடவை தான் வரும். சந்திரங்கிறது சலனம். அப்போ என்ன ஆகுதும் 15 நாள் வளர்பிறை, 15 நாள் தேய்பிறை. நீங்கள் யாருடைய ஜாதகத்தை வேணால் எடுத்து பாருங்கள், 11ல் சந்திரன் இருந்துச்சுன்னா 15 நாள் வருமானம் இருக்கும், 15 நாள் ஆஃப் ஆயிரும். அப்போ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிஸ்னஸை பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 15 நாளைக்கு 30 நாளைக்கு எனக்கு பிஸ்னஸ் ஃப்ளூக்கெண்ட்டாக வரும்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி கடனை வாங்கிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 15 நாளைக்கு வந்து வேலை பார்த்துட்டு கிடைக்கக்கூடிய வருமானம் 10 நாளைக்கு தான் இருக்கும். அப்போ மீதி 15 நாளுக்கு இவங்க எக்ஸ்ட்ரா வருமானத்தை வாங்கி எங்கேயோ கடனை வாங்கி ரொட்டேஷன் போட்டு பண்ணுறதுனால தான் ரொம்ப டிப்ரெஷன்லேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. எஸ்பெஷலி கடகலக்கணக்காரங்க. கடகலக்கணத்துக்கு 11ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனாக வரும். அப்போ சுக்கிரனாகப்பட்டவன் கடகலக்கணத்துக்கு மாரகாதிபதியும் கூட. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லக்னக்காரங்களும் அந்த காசை எப்படி நிர்வகிக்கணுங்கிற அந்த வித்தையை வந்து அவங்க கற்றுக்கணும். கற்றுக்கல அப்படின்னா கடைசி காலம் வரைக்கும் புலம்பிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் 10 பேரில் 100 ஜோதிடரை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கே அந்த உணர்தல் தெரியாது. என்னுடைய வருமானங்கிறது எப்படி வருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி என்னால் நகர்ந்து போக முடியும். இது மிக முக்கியமான விஷயம். அப்போ 1, 5, 11 அடுத்தது லாஸ்ட்டாக வரக்கூடியது 2ஆம் இடம். எப்பயுமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா தான் இருக்கும் பொழுது அந்த லக்னம் வந்து சிங்கிளாக வேலை செய்யுது. எப்பயுமே எல்லா திசையிலுமே சொந்த திசையில் சொந்த புத்தி வேலை செய்யாது. அப்படின்னா என்ன, கிரகங்களுக்கு வெளிச்சம் கிடைக்காதுன்னு அர்த்தம். ஆனால் அதே கிரகங்களுக்கு வந்து கூட்டு சேர்க்கை வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிரகங்களுக்கு பலம் கிடைக்க ஆரம்பிச்சிடும், ஒரு சப்போர்ட், ஒரு பலம். அதே மாதிரி தான் இந்த 2ஆம் இடமும் அப்படி தான். அப்போ சிங்கிளாக இருக்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சொல்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு growth இருக்காது. அது பூர்வ புண்ணியம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்பா அம்மா நல்லா சொத்து சேர்த்து நிறைய வண்டி வாகனம்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா நல்ல பலனை கிடைக்கும். சப்போஸ் அதில் இல்லை அப்படின்னா இவனாக சிங்கிளாக இறங்கி எஃபோர்ட் போட்டு பார்ட்னர்ஷிப் வச்சு நிறைய எஃபோர்ட் போட்டு மேலே வருவான். ஸோ அந்த மாதிரி ஜாதகங்கள் நிறையா இருக்கும். ஆனால் அவர்கள்லாம் இவனால் அவன் பிரதிபலிப்பு ஆடுவான், இவன் வந்து முன்னேற மாட்டான். அப்போ என் கூட வரவெல்லாம் முன்னேறிட்டான் சார், நான் இன்னும் இப்படி தான் சார். இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா லக்னத்தில் குரு இருக்கிறவனே சொல்லிடலாம். யாருடைய ஜாதகத்திலெல்லாம் லக்னத்தில் குரு இருக்கோ அவரெல்லாம் ஊருக்கு நேர்ந்து விட்ட மாட்டோம்னு சொல்லுவோம் நாங்கள்.
ஏன்னா அவன் நல்லது நினச்சி என்ன பண்ண ஊருக்கே உபகாரம் பண்ணிகிட்டு இருப்பான், ஊருக்கே வழிகாட்டிகிட்டு இருப்பான். ஆனால் வாழ்க்கையில் என்ன சொல்லிகிட்டு இருப்பான், என்னை நோக்கி புலம்பிக்கிட்டே இருப்பான், எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது, என்கிட்ட வரவங்களாம் நல்லா ஆயிடுறான், என்ன கிராஸ் பண்ணி எல்லாம் முன்னேறிடுறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படியே இருக்கேன் அப்படின்னா இவங்க ஜாதகத்தில் லக்னத்தில் குரு இருக்கும். அப்போல்லாம் என்ன ஆகுன்னா, எப்போல்லாம் இவங்களுக்கு வந்து லக்னத்தில் அந்த குரு கோச்சாரத்துலேயோ இல்லை லக்னத்துலையோ இல்லை தசாபுக்திலையோ அந்த குரு கனெக்ட் ஆகிறாரோ, இவர் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து கெட்ட பேர் வாங்குறது தான் லக்னத்தில் குரு. அதனால் லக்னத்தில் குரு இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சுத்த மனது, பால் மனம் அப்படின்னு சொல்லலாம். யாரையும் கெடுக்க மாட்டாங்க. ஆனால் மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னா ஒன்றுமில்லாத ஆள்கிட்ட போய் ஏமாந்துட்டு வந்துடுவாங்க. ஏன்னா நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்டையும் போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. வீட்டை கூட என்ன கஷ்டப்படுத்தி வீட்டில் இருக்கிற ஆளுங்கிட்டையும் சண்டை போட்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட வந்து வாங்க தெரியாது உங்களுக்கு. இவங்க லக்னத்தில் யாருக்கெல்லாம் குரு இருக்கோ நகை அடமானம் வைக்கக்கூடாது, நகையை கொடுக்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் வழி நடத்துதல், வழி காட்டுதல், இது 2 தான் அவருக்கு. கையில் பொருளை கொடுத்தோம்னா ரிட்டர்ன் வராது. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் தானம், குருனாவே தானம் தான். அதில் அன்னதானம், அதில் ஸ்வர்ண தானம். அப்போ ஸ்வர்ணத்தை தானம் பண்ணாலும் வராது, அன்னதானத்தை கொடுத்து வாங்க முடியுமா? அதே தான் குரு. அப்போ லக்னத்தில் குரு இருந்தால் தானம் பண்ணுவது அன்னதானமாக இருக்கணுமே தவிர உங்கள் சொந்த பணத்தில் வந்து நீங்கள் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் வந்து நிறைய பேருக்கு கடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு திருப்பி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது ஆகாத காரியம். அதே போல் லக்னத்தில் குரு இருப்பவர்கள் நிறைய ப்ரெஷரை அனுபவிக்க வேண்டியது. ஏன்னா குருங்கிறது நெருப்பு ராசி. அப்போது தனுசு ப்ளஸ் மீனம் இது 2க்கு ஆதிபத்தியமாக இருக்கக்கூடிய இந்த 2 குருவானவர் யாருக்கெல்லாம் இருக்கோ, யாருடைய ஜாதகத்தெல்லாம் தனுசு மீனம் இவங்க ராசிக்காரெல்லாம் பாருங்கள், நிறைய பேருடைய வாழ்க்கையில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடம் மகரம். அப்போ மகரங்கிறது சனி. அப்போ நிறைய நான் உழைக்கிறேன் சார், ஆனால் வர்றது இன்னும் 100 ரூபா தான் வருது. குருங்கிறது நெருப்பு. அப்போ நான் வந்து ஃபயர் ஸ்பிரிட்டாக ஒர்க் பண்ணுறேன் சார், ஆனால் வரக்கூடிய வருமானம் வந்து 10 ரூபா தான் வரும். ஏன்னா இவர் ஸ்பீடாக ஒர்க் பண்ணுற ஆள். இவர் வந்து பார்த்திங்கன்னா சனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட், ரிவர்ஸ். அப்போ நெருப்போட சேர்ந்த கிரகங்கள் அஸ்தம். எப்போ பார்த்தாலும் கடுகடுன்னு இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் தனுசும் மீனம் தான். அதில் மீனத்தில் ஒரே ஒரு சான்ஸ் என்ன அப்படின்னா அது வந்து ஜலராசியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஆனால் தனுசு அப்படி கிடையாது. சொந்த வீட்டிலே சொந்த கிரகம் யாரெல்லாம் தனுசு லக்னத்தில் குரு இருக்காரோ அவங்கெல்லாம் பாருங்கள் எப்போ தான் உள்ளுக்குள்ளே கடுகடுன்னு தான் இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த கடு உள்ளே வெடிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நடக்கலை அந்த உக்ரம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க தனுசு ப்ளஸ் சிம்மம் மேஷம் இவங்க நினைச்ச மாதிரி நடக்கலை அப்படின்னா இவங்க பக்கத்திலே போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு நடக்கலைங்கிறதுனால அந்த கோவத்தெல்லாம் இன்னொருத்தருக்கு போய் தட்டு கொட்டிடுவாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ இவங்ககிட்ட எப்போ இந்த மூடு பார்த்து தான் இவங்கள்ட்ட பழகணுங்கிறது ஒரு இருக்கக்கூடிய அமைப்பு. ஸோ ஒருவருடைய ஜாதகத்துக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. 1ஆம் இடம், 5ஆம் இடம், 11 இந்த 1, 5, 11 கூடிய கிரகங்கள் யாரோ அந்த கிரகங்களை மட்டும் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே வரணும். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஆக்டிவேட்டுங்கிற வார்த்தை இப்போ ரீசெண்டாக தான் வந்தது. அதாவது முன்னே எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஜாதகத்தை எடுத்தால் வருமானம் ஃப்ளூவெண்ட்டாக வரணும்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த 5ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும், இல்லை பாவகிரகங்கள் சேர்க்கை இல்லாமல் இருக்கணும், இல்லை சேர்க்கை இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த 5ஆம் இடத்துக்கூடிய கிரகத்தை எந்த தெய்வத்துடன் தொடர்பு படுத்தப்படுகிறதோ அந்த தெய்வத்துக்கிட்ட போகும்போது உங்களுக்கு அந்த பாதக பலன் குறைஞ்சி சாதக பலன் அதிகமாகும். இவ்வளோ தான் விஷயம். நீங்கள் தேவையில்லாதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கர்மம் அதிகமாகும். ஏன்னா திரிகோணங்கிறது லக்ஷ்மி ஸ்தானம். லக்ஷ்மிக்கு சம்பந்தம் இல்லாத வேலையை நீ பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதே கடகலக்னம் இருக்குது, கடகலக்னத்துக்கு 5ஆம் இடம் விருச்சிகம். அப்போ விருச்சிகத்தில் உங்களுக்கு செவ்வாய் இருக்குது அப்படின்னா சொந்த வீட்டிலே செவ்வாய் ஆட்சி ஆகிட்டார் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஜலராசி பெண் ராசியும் கூட. அப்போ நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப விசேஷம். ஏன்னா பெண்ணோட சுப்பிரமணியர். அப்போ பெண்ணும் ஆணும் சேர்ந்த முருகனை வழிபடும் பொழுது செல்வம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டுருக்கும். இங்கே எல்லாம் அப்படி சொல்லி விட்டுறாங்க, இங்கே இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஹை லெவலில் வந்துடலாம் கோயில், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கோயிலுக்கு போகும்பொழுது என்னாகும் அப்படின்னா உங்களுடைய கர்ம பிராப்தம் வந்து மேன்மை பெறும். அப்போ என்னாகும் அப்படின்னா நிறைய தடைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த தடைகளை ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு பலத்தை நான் தருகிறேன், ஆனால் நீ செய்ய வேண்டிய கர்மம் நீ தான் செய்யணும். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கோயிலுக்கு போயிட்டாங்கன்னா எல்லாம் பெரிய லெவலில் வந்துடும், பெரிய லெவலில் கோடீஸ்வரலாம் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு கோயிலும் உருவாக்கப்பட்டவை அல்ல. சாஸ்திரத்தில் அந்த மாதிரிலாம் எங்குமே கிடையாது. ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த கோயிலுக்கு போனால் நல்லாயிருக்கும், அந்த கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கு போனாலும் நல்லது தான். ஆனால் நிறைய ஜாதகங்கள் எங்கள்கிட்ட வரும்பொழுது நான் பார்க்குறதுல கடைசி வரைக்கும் பார்க்கும்போது சார் நான் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன், 1,00,000 2,00,000 3,00,000 வரைக்கும் பண்ணிட்டேன், பட்டு சிம்பிளாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கணபதி வேலை செய்வார், ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. எங்கேயோ இருக்க காசியில் போய் 2,00,000 செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் 30 வயசாக இருக்கலாம், 20 வயசாக இருக்கலாம், 50 வயசாக இருக்கலாம், இந்த தசையில் இந்த பிரச்சனை நீ அனுபவிக்கிற, இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை நீ அனுபவிக்கிறேன்னா இது எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும், என்னைக்கு வரைக்கும் நடக்கும், இதுக்கு நீ என்ன இருக்கும், எப்படி செய்யணும், எப்படி நீ வாழணும் அப்படிங்கிறத அந்த உபதேசத்தை யாரும் கொடுக்குறதே கிடையாது. பிரச்சனை இருக்கா, இதன் தேங்காய் போடு, விளக்க போடு, கோயிலில் போடு, இப்படியே இவங்களை சொல்லி சொல்லி அனுப்பும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா ஜனங்க அதை போய் செய்கிறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அடுத்த 4 நாள் கழிச்சு அந்த ரிசல்ட் வரலாம் உங்களுக்கு என்ன வருது ரிட்டன் கேள்வி, நான் அவர் சொன்னார் நான் செஞ்சேன்,
இவர் சொன்னார் நான் செஞ்சேன், அவர் சொன்னார் செஞ்சேன், அப்புறம் ரிசல்ட்டுங்கிறது வரல. ஜோதிடருடைய வேலை என்ன? மனதை பக்குவப்படுத்தி நல்வழி காட்டுவது தான் ஜோதிடர் வேலை. பிஸ்னஸ் பண்ணுறதோட வேலை ஜோதிடரோட வேலை அல்ல. அதே ஜோதிடர்கள் வந்து அந்த ஆலயத்துக்கு தொடர்புள்ள நபர்கள். அப்போ ஒவ்வொரு கோயிலுமே ஒரு தொடர்புள்ள கிரகத்தால் சம்பந்தம் பெறுகிறது ஜோதிடருக்கும் அவருக்கும். அப்போது ஒரு ஜோதிடர் சொல்லி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா, எல்லா ஜாதகமும் யாருடைய ஜாதகமும் சரி, ஜோதிடர் சொல்லி அந்த ஜாதகம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அவருடைய கர்மாவும் இவருடைய கர்மாவும் மேட்சாக இருந்தால் மட்டும்தான் அவர் சொல்கிற வாக்கு அங்கே பலிதமாகும். அப்போ ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ஆராய்ச்சிகளை வந்து நீங்கள் கோயில் சார்பாக எடுத்து நிறைய மக்களுக்கு கொடுக்கணும். அது கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து எப்போ கிடைக்கும், அந்த ஜாதகத்தில் வந்து என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தால் வந்து அவங்க கிடைக்க வேண்டிய பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக வந்து நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி. நன்றி.